மார்க்கெட்டில் தான் வந்து போர் நடக்க போகிறனால ஹீரோ வந்து எல்லா செவத்துலேயும் ஹீரோயினும் சேர்ந்து மந்திர வார்த்தையெல்லாம் எழுதிட்டுருப்பாங்க. நைட்டு இருட்ட ஆரம்பித்தோடனே பேயெல்லாம் ஏவி விட்டுருவாங்க வில்லன். அந்த ராட்சச ராஜாவும் வந்துடுவார். ராட்சச ராஜா வந்தோடனே எல்லாருக்கும் நடுவில் ராட்சச ராஜாவுக்கும் நம்ம ஹீரோக்கும் நடுவில் போர் நடக்கும். அதுக்கு முன்னாடியே வசியம் பண்ணி மார்க்கெட்லேருந்து வெளியே போன மக்கள் எல்லாத்தையும் ராட்சச ராஜா அனுப்பிச்சி விட்டுருவார் மார்க்கெட்டுக்கே. அதனால் அவங்க எல்லாத்தையும் பாதுகாப்பாக உள்ள வச்சுட்டு இவர் போய் சண்டை போடுவார். ஹீரோ சண்டை போட்டு ஹீரோவால் முடியாது. இளவரசரை டைரெக்டாக வந்து 2 பேத்துக்கு நடுவில் போர் நடக்கும். இளவரசருக்கும் ராட்சச ராஜாவுக்கும் நடுவில் போர் நடக்கும். இளவரசர் ராட்சச ராஜாவை தோற்கடிச்சிருவார். ஹீரோயின் மூலமாக வந்த அந்த சிவப்புக்கு ஏவிட்டுருப்பாங்க. அதுவும் எல்லாம் வெளியே போயிடும். எல்லாத்தையும் இளவரசர் காப்பாற்றிடுவார். பேய்ங்கெல்லாம் உள்ளே ஏவிட்டுருப்பார் ராட்சச ராஜா. அதையும் வந்து இளவரசர் தடுத்துருவார். எல்லாம் வெளியே போயிடும் அவர் வந்தவுடனே. ஹீரோவோட இதயத்தை பிச்சு சாப்பிட்டுட்ருப்பாங்க. அதுவும் வந்து ஹீரோவுக்கு புது இதயம் கொடுத்து உயிரையும் கொடுத்துருவாரு. ஹீரோயினோட கல்லீரலை எடுக்க பார்ப்பாங்க. ஹீரோயினோட கல்லீரலை எடுக்காதீங்க, இப்போலாம் ஏன் கல்லீரலை கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராட்சச ராஜாவுக்கும் ஹீரோக்கும் நிறையா டீல் நடக்கும். ஹீரோயினுக்கு புதுசாக போரில் ஜெயிச்சதுக்கப்புறம் தற்போதைக்கு ஒரு கல்லீரலை கொடுப்பாரு இளவரசர். அதுக்காக நீ நிறையா வந்து கடன் பட்டிருக்க, எனக்கான வேலையை செஞ்சு தரணும், 40 நாள் நீ லீவ் எடுத்துக்கோ அப்படி. அந்த பறவை வந்து சாப்பிட்ருவோம். அதனால் அந்த பறவை வந்து மறுபடியும் பிறந்து வர வரைக்கும் லீவ் எடுத்துக்கோன்னு சொல்லிடுவார். அதனால் 40 நாள் அவருக்கு ஹாலிடே தான். ஹீரோயின் இறந்த மாதிரி காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து ஹீரோகிட்ட வந்துட்டு முடிஞ்சால் நீங்கள் அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு உங்களோட விஷயம் எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் போய் அவரை வந்து ஒரு தாயத்து மாதிரி கட்டிட்டு வருவார். அதுக்கப்புறம் ஒரு புது வில்லனை காட்டுறாங்க. அந்த வில்லனை வச்சு தான் வந்து சீசன் 2ல் கதை போகும் போல். சீசன் 1 ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.